திரு லட்சுமி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி ப்ரமோவை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். லட்சுமி மார்க்கெட்லேருந்து வர்றாங்க. அப்போ போலீஸ் அதிகாரி பார்த்துட்டு இந்த கேஸ் இன்றைக்கி முடிக்காமல் விட போகிறதில்ல, இந்த பொண்ணு எங்கே தான் போகிறான்னு பார்க்கணுன்ட்டு லட்சுமிக்கிட்டே கேட்குறாங்க. ஏம்மா நீ எங்கே தங்கியிருக்க, உன்னைத்தாம்மா இவ்வளவு நாளாக தேடிக்கிட்டு இருக்காங்கிறாங்க. அப்போ லட்சுமி சொல்கிறாங்க, என்னால் அவருக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் ஒரு வீட்டில் நல்லபடியாக தான் சார் இருக்கேன், அவர்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இன்ஸ்பெக்டரும் தெரியாத மாதிரி, சரிம்மா நீ எங்கேயோ சேஃபாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் உன் வாழ்க்கையை பற்றி அக்கறைப்பட்டு தானே நான் இவ்வளவு நாளாக தேடினேங்கிறாங்க. பரவாயில்ல சார், என்னை பற்றி இனிமேல் கவலைப்பட வேண்டாங்க சார், அவரோட வாழ்க்கையிலையும் நான் தலையிட போகிறதில்ல, என்னால் அவருக்கு எந்த பிரச்சனையும் வராது, அவர் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் அதுவே எனக்கு போதும்னு சொல்கிறாங்க. இது கேட்ட இன்ஸ்பெக்டரும், என்னது இந்த பொண்ணு இப்படி சொல்லுது, திரு என்னடானா இந்த பொண்ணை தேட சொல்லியிருக்காரு, இப்போ 2 பேரும் நம்மளை வச்சு விளையாட்டு காட்டுறாங்களா, சரி இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி இந்த கேஸை முடிக்காமல் விடக்கூடாதுன்னு நினச்ச இன்ஸ்பெக்டர், சரிம்மா நீயே இப்படி சொன்னதுக்கப்புறம் இனிமேல் நான் இதில் ஏன் பிரச்சனை பண்ண போகிறேன், சரி நீ பார்த்து பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் போகிற மாதிரி போகிறாங்க. லட்சுமியும் அப்பாடா எப்படியோ இவர்கிட்ட இருந்து தப்பிச்சாச்சுன்னு நினச்சிக்கிட்டு திருவோட வீட்டுக்கு போகிறாங்க. பின்னாடியே வந்த இன்ஸ்பெக்டர், என்னது திருவோட வீட்டுக்கு தான் இந்த பொண்ணு போகுது, அப்போ இந்த தெருவில் இருக்குதுன்னு பார்த்தா அவரோட வீட்டுக்குள்ளே தான் இருக்குதா அந்த பொண்ணு, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே, சரி இதை பற்றி திருக்கிட்டே பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் தெருவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. தெரு ஃபோன் அட்டன் பண்ணதும், என்ன சார் இப்போ தானே வந்துட்டு போனீங்க, அதுக்குள்ளே ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறாங்க. என்னென்னு கேட்குறாங்க. தெரு லட்சுமியை காணான்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, அந்த பொண்ணுக்கு என்னடானா கொஞ்ச நாளாக உங்கள் வீட்டில் தான் தங்கியிருக்கேன்னு சொல்லுது, என்ன சார் ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கீங்களா, அங்கேயே தங்கியிருக்காங்க நீங்கள் பார்க்காமலாம் இருந்தீங்கங்கிறாங்க. இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைகிறாங்க தெரு. சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, எங்கள் வீட்டுக்கு புதுசாக ஒரு பொண்ணு வேலைக்கு வந்ததாக சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் நான் இது வரைக்கும் அந்த பொண்ணை பார்க்கல, இரு சார் இப்போவே நான் அந்த பொண்ணை யாருன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு தெரு குடுக்குடுன்னு மாடியிலேருந்து கீழே ஓடி வராங்க. அதுக்கு முன்னாடி இங்கே மயில் மகா கிட்ட கேட்குறாங்க, என்ன மகா மார்க்கெட் போயிட்டு வந்துட்டியா, வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியாங்கிறாங்க. எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், சமையல் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதாங்கிறாங்க. சரி சரி, திரு மாத்திரை கொடுத்துட்டு இப்போ தான் அவனை தூங்க வச்சுட்டு வந்தேன், அவன் நல்லா தூங்கிட்டு இருக்க மகா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஆமாம், கல்யாண மண்டபத்தில் அந்த திருடனை அடைச்சி வச்சது நீதானா, திருவுக்கு ஃபோன் பண்ணினதும் நீதானான்னு கேட்குறாங்க. அப்போ லட்சுமி திருன்னு முழிக்கிறாங்க. ஐயோ என்னது, அண்ணங்கிட்ட நாம தானே சொன்னால், எதனால் அப்படி பண்ணினேன், உனக்கு எப்படி தெரியும், நல்லா கேள்வி வருமே, இதில் கவிதக்கா சம்மந்தப்பட்டிருக்காங்கங்கிற விஷயத்தை தான் நான் அண்ணங்கிட்ட சொல்லான்ட்டு போனேன், ஆனால் அந்த நேரம் பார்த்து தான் என்னோடய ஃபோட்டோவை பார்த்துட்டு அண்ணன் என்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தார், அப்போவே அதை மறந்தாச்சு, இப்போ அதை பற்றி கேட்பார் போல இருக்குதே அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மகா கிட்ட, என்ன மகா ஏதோ என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன், ஆனால் அதை பற்றி எதுவுமே பேசாமல் இருக்க, சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அப்போ மகா யோசிக்கிறாங்க. கவிதாவும் அந்த திருடனும் தானே பேசிகிட்டு இருந்தாங்க, அதை பார்த்துட்டு தானே அந்த திருடனுக்கும் கவிதாவுக்கும் சம்மந்தம் இருக்கிறதா நான் அண்ணங்கிட்ட சொல்லலான்னு நினச்சேன், அதுக்குள்ளேயே என்னோட பிரச்சனையை அவர் எடுத்துக்கிட்டாரு, அதனால் அப்போ அது சொல்லாமல் முடியாமல் போச்சு, ஆனால் இப்போ சொன்னால் கண்டிப்பாக அண்ணன் வெளியில் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுவார், அதுக்கப்புறம் பிரச்சனை பெருசாக போயிடும், என்னால் இந்த குடும்பத்தில் வேறு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினச்ச மகா, அண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நான் ஏதோ சொல்ல வந்தேன், ஆனால் என்ன சொல்ல வந்தேன்னு தெரியாமல் தான் இப்போ அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேங்கிறாங்க. என்ன போ மகா, ஏதோ சொல்ல வந்தோம்னு சொன்னேன், அதை சொல்லியிருந்தா அப்போவே முடிஞ்சிருக்குமா, இது வரைக்கும் இழுத்து கொடுத்துட்டியே, இப்போ என்னென்னு புரியலையே உனக்குமா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே நான் மறந்துட்டேன் அப்படின்னு மகா சமாளிக்கிறாங்க. சரி விடு, உனக்கு எப்போ ஞாபகம் வருதோ அப்போ நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்னைக்கு பூஜையை முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக திரு வந்துடுறாங்க. வந்த திரு மகாவும் நம்ம மயிலும் பேசிகிட்டு இருக்கிறத கவனிச்சிடுறாங்க. என்னது, அப்போது மகா தான் லட்சுமிங்கிறது இந்த மயிலுக்கு தெரிஞ்சிருக்கு, என்னை பற்றி என்கிட்ட இதை பற்றி எதுவுமே இவன் பேசாமல் இருந்திருக்கான் பாரு, இத்தனை வருஷமாக நான் மோட்டு உப்பை தின்னவனுக்கு என்கிட்ட நம்பிக்கை நடந்துக்கணும்னு தோணலையே, அவளுக்கு நம்பிக்கையாக இருக்கிறவ என்கிட்ட நம்பிக்கை இல்லையே, நேற்று வந்தவ அவள் சொன்னதை கேட்டுட்டு இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட இந்த உண்மையை மறைச்சிட்டான் பாரு, லட்சுமி கழுத்தில் தாலி கட்டியிருக்கேங்கிற விஷயத்தை இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் சொல்லலை, ஆனால் மயில்கிட்ட தான் சொல்லி உளறியிருக்கேன், இருந்தும் இவன் இப்போ என்கிட்ட இன்னை வரைக்கும் சொல்லாமல் இருந்தது எவ்வளோ பெரிய தப்பு, இவன் நான் சும்மா விடக்கூடாது, இருக்கட்டும் பேசிக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க திரு. அப்போ தான் மயில் சொல்கிறாரு, இதை பாரு மகா, நீ போய் பூஜையை முடிச்சுட்டு திரு நல்லா தூங்கிட்டு இருக்கான், அந்த குங்குமத்தை கொண்டு போய் அவன் நெத்தியில் வச்சு விடு, பரிகாரத்தை நல்லபடியாக நடத்தி முடிங்கிறாங்க. ஆமாண்ணே இன்னும் கொஞ்ச நாள் பரிகாரம் இருக்குது, அந்த பரிகாரத்தை நல்லபடியாக நடத்தி முடிச்சிட்டா அவருக்கு இருக்கிற கண்டம் எதுவுமே கிட்ட நாடாது, அவர் நல்லா இருப்பாருங்கிறாங்க மகா. சரி மகா எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு போய் சாமியை கும்பிட்டு முடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லவும், அப்போது லட்சுமி சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க ரூமுக்கு போய்கிட்டு இருக்கும்போது திரு குடுக்குடுன்னு ஓடி அவங்க ரூமில் போய் படுத்துக்கிறாங்க. எதுவுமே தெரியாத மாதிரியும் நடக்காத மாதிரியும் நல்லா கண்ணை மூடி தூங்குறாங்க. இந்த பக்கம் லட்சுமி நல்லா சாமியை கும்பிட்டுட்டு திருமங்கல்யத்துக்கெல்லாம் பொட்டும் வச்சுட்டு சரி திருவை பார்த்து அவருக்கு நெத்தியில்
தலையில் இந்த குங்குமத்தை வச்சு விடுவோன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க மகா. அப்போ திரு ரூமுக்கு போகிறாங்க. திரு நல்லா தூங்கிட்டு இருக்காருன்னு நினச்ச மகா கொண்டு போய் நெத்தியில் குங்குமத்தை வச்சுட்டு அடுத்தது யோசிக்கிறாங்க. இவரை சுற்றி பெரிய கண்டம் இருக்குது. அந்த கண்டத்துலேருந்து இவர் மீண்டு வரணும். இவருக்கும் திவ்யா அக்காவுக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும். அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி வேண்டிட்டு திருவோட நெத்தியில் குங்குமத்தை வச்சு விட்டுட்டு மகா அங்கேருந்து வெளியில் வராங்க. திருவுக்கு உண்மை தெரிஞ்சதும் ஒரு கட்டத்தில் கோபமாக இருக்காங்க. இருந்தாலும் மகா இவ்வளவு நாளாக நம்ம வீட்லேயே தங்கிக்கிட்டு நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இருக்கா. ஆனால் இவளை நம்ம தேடி எங்கெல்லாம் அலைஞ்சோம், இவ ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு நினச்சாங்க. இருந்தாலும் சரி, இந்த மயிலு நம்ம வீட்லேயே இருக்கா, நம்ம உப்பை தின்னு ஓட்டு நம்மக்கிட்டேயே உண்மையை மறைச்சிட்டானு இவன் ஏன் போய் சொல்லணும். அப்போ இவனுக்கு மகாவுக்கு என்ன சம்மந்தம், மகாவை பற்றின விஷயமெல்லாம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சது. நானே இவங்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இவன் என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கணுமில்ல. என்கிட்ட மறைச்சது பெரிய தப்பு. இது வரைக்கும் என்கிட்ட எதையுமே மறைக்காதவன் இன்னைக்கு மகாவுக்காக இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிட்டானே. இவனுக்கு என்னன்னு கேட்குறதுன்னு நினைக்கிறாங்க திரு. மயில் மேலே கோவம் ஆத்திரம் வந்த திரு உடனே போய் மயிலை கூப்பிடுறாங்க. டே மயில் இங்கே வா அப்படின்னு கூப்பிடவும் மயில் பிரசாதம் எடுத்துகிட்டு வராங்க. என்ன திரு எழுந்திரிச்சிட்டியா? அதுக்குள்ளே எழுந்திரிச்சிட்டியாப்பா? சரி இந்த பிரசாதத்தை சாப்பிடுங்கிறாங்க. ஆமாம், இது என்ன பிரசாதம்னு கேட்குறாங்க திரு. டேய் என்னடா இப்படி கேட்குற? எப்போவுமே இப்படியெல்லாம் நீ கேட்க மாட்டே. இல்லை நம்ம சாமி ரூமில் நம்ம அம்பிகம்மா தான் ஏதோ பூஜை செஞ்சாங்க. அப்போ திருக்காக இந்த பிரசாதம் பிடிக்கும்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்தா நீ ஒரு ரூபா சாப்பிடு அப்படின்னு சொல்லவும் அப்போவும் தெரியாத மாதிரி திரு அந்த பிரசாதத்தையும் வாங்கி சாப்பிட்டாங்க. சரி, இந்த பரிகாரம் நல்லபடியாக நடந்து முடியட்டும், அதுக்கப்புறம் இவனை பேசிக்கலாங்கிறாங்க. என்ன திரு அப்படி பார்க்குற அப்படின்னு கேட்குறாரு மயில். ஒன்றும் இல்லை, நீ எனக்கு நல்லா நம்பிக்கையோடு தான் இருக்கியான்னு கேட்குறாங்க. இது கேட்டதும் தூக்கி வாரி போடுது. டே திரு, என்னைக்கு இல்லாத கேள்வி என்னடா இன்னைக்கு இப்படி ஒரு மாற்றமாக கேட்குறீங்கிறாங்க. ஆமாடா, இந்த பிரசாதம் யார் கொடுத்தா, யார் செஞ்சா இதெல்லாம் கேட்கும்போது மகா செஞ்சாங்கிறாங்க. அப்படி அந்த பொண்ணை நான் பார்க்கணுங்கிறாங்க. டேய் அவளை நீ எதுக்குடா பார்க்குற? அவளுக்கு நிறைய வேலை இருக்குது. சரி, நான் வேணா மகாவை அப்புறமா வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் ஏதோ ஒன்று சமாளிச்சுட்டு போகிற மாதிரி சமாளிக்கிறாங்க. இருந்தாலும் எப்படியெல்லாம் எங்கிட்ட சமாளிக்கிறான் பாரு அப்படின்னு நினச்ச திருவுக்கு மயில் மேலே சரியான கோபம் தான். இடையில வந்த இவன் என்ன செய்வான், நான் போய் மகா கழுத்தில் தாலியை கட்டி அவளை கூட்டிகிட்டு வந்து பாதியில் விட்டுட்டேன். ஏதோ வழி தெரிஞ்சு இந்த வீட்டுக்குள்ளே அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ளே இருந்த மகா என்னை பார்த்ததும் என்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல, எதுவுமே சொல்லாமல் விட்டுருக்கா அப்படின்னு பழசையெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ இதில் எந்த இடத்துலையுமே தப்பில்லாத போது நாம் மகாவையும் திட்ட முடியாது, மயிலையும் திட்ட முடியாது. இப்போ என்ன தான் பண்ணலாம்? இப்போ மகாவுக்கு நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு தான் போய் அவங்க அம்மாவை கூப்பிட்டு கேட்குறாங்க. அம்பிகம்மா திருவு பார்த்து, என்னப்பா திரு இப்போ பரவாயில்லையா, இப்போ நல்லா இருக்கா, சாப்பிட்டியா அப்படியெல்லாம் கேட்குறாங்க. ஏம்மா என்ன பூஜை வச்சிங்க? மயில் நீங்கள் பிரசாதம் கொடுத்தான்னு சொல்லும்போது அப்போ மயில் தடுமாறி போகிறாரு. என்னது, நான் பிரசாதம் கொடுத்தனா? என்னப்பா சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க. என்னடா மயில் இது, அம்மா எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க, நீ என்ன சொன்னேன்னு கேட்கும்போது அப்போ பாட்டி தாத்தா இப்படி இவங்கெல்லாம் தான் பூஜை பண்ணாங்க அப்படி இப்படின்னு ஏதோ மயில் சொல்லி சமாளிக்கிறான். இருந்தாலும் ஏன் திரு இப்படியெல்லாம் கேட்குறா? ஒரு நாள் இப்படி கிராஸ் கேள்வி கேட்கவே மாட்டானே, இப்போ என்னடானா பழசெல்லாம் தோண்டி கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு மயில் சந்தேகமாக இருக்குது. திரு ஆமாம், இந்த பிரசாதம் செஞ்சவங்களை நான் பார்க்கணும், ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க. வேறு யார், நம்ம வீட்டில் இருக்கிற மகா தான் செஞ்சுருப்பா அப்படின்னு சொல்லி அம்பிகம்மா யதார்த்தமாக சொல்கிறாங்க. சரிம்மா, அந்த பொண்ணை கூப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் இந்த பிரசாதம் வாங்கி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குதுன்னு சொல்கிறாரு திரு. இதை கேட்டதும் மயில்கிட்ட சொல்கிறாங்க. டேய் போய் மகாவை கூப்பிடுறா, மகா செய்கிறது எல்லாமே நம்ம தெருவுக்கு பிடிச்சிருக்கு. சமையலாகட்டும், பாயாசமாகட்டும், பொங்கல் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் அவள் செய்கிற கைப்பக்குவம் அவ்வளோ நல்லா இருக்குது. நீ இன்னும் கொஞ்சம் போட்டு எடுத்துகிட்டு வா போ அப்படின்னு சொல்லி அம்பிகம்மா அனுப்பவும் மயில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் மகாவையே கூப்பிடுறாங்களே, என்ன செய்யலாம், கூட்டிகிட்டு வரதா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டே போகிறாங்க. அப்போ மகா பார்த்துட்டு, என்னென்னு மாடிக்கு போயிட்டு இப்படி பேயறது மாதிரி வந்துட்டு இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. மகா எதுவுமே தெரியாமல் கேட்குறத பார்த்ததும், இல்லை மகா அங்கே என்ன நடந்தது தெரியுமா, திரு இந்த பிரசாதத்தை சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்குறான், இப்போ நான் என்ன செய்யட்டுங்கிறாங்க. ஐயோ என்னென்ன இது, அவருக்கு பாயாசம் தான் பிடிக்கும்னு நினச்சேன். காய்கறியெல்லாம் செஞ்சும் கூட விதவிதமாக சமைக்கும்போது அந்த சமையல் சாப்பிட்டாரு. அப்போ கூட அவருக்கு அது பிடிச்சது இது பிடிச்சதுன்னு பார்த்து செஞ்சோம். ஆனால் பிரசாதம் இன்னைக்குன்னு பார்த்து அளவாக தானே செஞ்சோம். இது இன்னொருக்கா கேட்டால் நான் என்ன செய்யட்டுங்கிறாங்க. வேறு வழி இல்லை மகா, இப்போ என்ன செய்யலாங்கிறாங்க. இல்லை வேறு ஏதாவது சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, அதை கொடுத்து பார்க்கலாமாங்கிறாங்க. இல்லை திரு கேட்குறதுல எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குதுன்னு மயில் மகா கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது மகாவுக்கு தூக்கி வரப்படுது. என்னென்ன சொல்கிறீங்க, எனக்கு பார்க்கணுன்னு சொல்கிறாராங்கிறாங்க. ஆமாம் மகா, நீயே தான் அந்த பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு வரணும்னு திரு சொல்கிறான். நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, அதான் தப்பறி போய் ஓடி வந்துட்டேங்கிறாங்க. இதை கேட்டதும் மகா எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியலையே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே அம்பிகம்மா வராங்க. அம்பிகம்மா வந்ததும் மகா தடுமாறி நிற்கிறத பார்த்து அம்பிகம்மா கேட்குறாங்க. என்ன மகா ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்க? நீ ஏதோ இன்னைக்கு பிரசாதம் செஞ்சியாம, என்ன திருவுக்கு மட்டும்தான் செஞ்சு கொடுத்தியா, எங்களுக்கெல்லாம் இல்லையா? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு வேற சொன்னானே, இன்னும் கொஞ்சம் கொடு அப்படின்னு நிற்கிறாங்க. இதை கேட்டதும் மகாவை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புரியாமல் நிற்கிறாங்க. அம்மா அது
நெய்வேத்தியமாக செஞ்சது ஏதோ கோயிலில் கொடுத்தாங்க. அதை கொண்டு வந்து நான் மயில் அண்ணா கிட்ட கொடுத்தேன். மயில் அண்ணா தான் திருவுக்கு இந்த பிரசாதம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அவருக்கு கொடுக்குறேன்னு கொண்டு போனாருமா அப்படின்னு சொல்கிறாங்க மகா. இது கேட்ட அம்பிகா, ஓ அப்படியா, நான் நீ தான் செஞ்சேன்னு நினச்சிட்டேன் மகா. இப்போ கூட திருக்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், இன்னும் கொஞ்சம் இருந்தால் நான் வாங்கிட்டு வரேன் இருடா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேனே. சரி சரி மயில் போய் சொல்லிடு, மறுபடியும் ஒரு நாள் கோயிலில் கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளித்து அனுப்புகிறாங்க. மயிலும் போய் திருவை பார்க்குறாங்க. டே திரு, என்னடா பிரசாதம் கேட்டியாமே, பிரசாதம் கோயிலில் கொடுத்தது தான் மகா வாங்கிட்டு வந்திருக்காடா, வீட்டில் யாரும் செய்யலைங்கிறாங்க. அப்போ தான் திரு மயில்கிட்ட சொல்கிறாரு, இதை பார் நீ பேசின பொய்யெல்லாம் போதும் நிறுத்து. மகா வீட்டில் பூஜை வச்சிருக்கா. அது யாருக்காக? எனக்காக பூஜையை வச்சிருக்கா. அந்த பூஜையை பண்ணித்தானே தினம் தினம் என் நெத்தியில் கொண்டு வந்து குங்குமத்தை வைக்கிறீங்க. பூஜையை பண்ணி பிரசாதமும் பண்ணி அதை நெய்வேத்தியமாக எனக்கும் நீ கொண்டு வந்து கொடுத்ததெல்லாம் நான் சாப்பிட்டேன். ஆனால் இன்னைக்கு தான் கையும் களவுமா பிடிச்சிருக்கேன். உண்மையை சொல்லு, மகா எவ்வளோ நாளாக இங்கே இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ மயில் மறைக்க முடியாமல் எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. சொன்னதுக்கப்புறம் திரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புரியாமல் இருக்காங்க. அப்போ நான் மகா கிட்ட பேசணுங்கிறாங்க. டே திரு, மகாவை நீயும் மகாவும் 2 பேரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கிறத வேறு யாராவது பார்த்தா பிரச்சனை ஆகிடுங்கிறாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, மகாவுக்கு துரோகம் பண்ண நான் விரும்பலை. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கணும். முதல்ல மகாவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மயில் போய் மகாவை கூட்டிகிட்டு வராங்க. மகாவும் நடுங்கிட்டே வராங்க. ஐயோ என்ன கேட்க போகிறாரோ, என்ன செய்ய போகிறாரோ அப்படின்னு நினச்சிட்டு வந்தா அங்கே திரு கேட்குறாரு, ஏன் மகா இப்படி என்ன ஏமாத்துனேன்னு கேட்குறாங்க. சரி மகா, நீ திருக்கிட்ட பேசிட்டு நான் யாராவது வர்றாங்களான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு மயில் வெளியில் வராங்க. அப்போ மகா திரு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது மகா தன்னையும் அறியாமல் அழுதுடுறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க, என்னை காப்பாற்றின உங்களை காப்பாற்ற எனக்கு வழி தெரியல. அதனால தான் உங்கள் முன்னாடி வரக்கூடாது, உங்களை பார்க்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன். திவ்யக்கா ரொம்ப நல்லவங்க. அவங்க வாழ்க்கையில் என்னை தலையிட விரும்பலை. நீங்களும் அவங்களும் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசைன்னு மகா தன்னோட ஆசையை திருக்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட திரு கலங்கி போய் நிற்கிறாங்க. என்ன மகா இவ்வளோ நல்லவளாக இருக்கியே, இதே வேறொரு பொண்ணா இருந்தா என் கழுத்துல தாலி கட்டிட்டு என்னை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி என்னமா சட்டம் பேசுவாங்க தெரியுமா. என்னதான் கிராமத்து பொண்ணா இருந்தாலும் அவங்கவுங்க வாழ்க்கையை விட்டு கொடுக்க யாருமே முன் வர மாட்டாங்க. ஆனா நீ இவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிட்டிய மகான்னு சொல்லி திரு கேட்கும்போது அப்போ திருவை பார்த்து நன்றி உணர்ச்சியோட சொல்றாங்க. மகா, இதை பாருங்க, திவ்யக்கா என் வாழ்க்கையில எதிர்பாராம வந்தாங்க. அவங்க என் கூட பிறந்த அக்கா மாதிரி. அதையும் தாண்டி நீங்க கஜேந்திர மாமா கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனீங்க. நீங்க தெய்வம் மாதிரி எனக்கு தெரியுறீங்க. அதனால உங்க வாழ்க்கையிலையும் திவ்யக்கா வாழ்க்கையிலையும் நான் தலையிட மாட்டேன். நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வார்த்தையை அம்பிகம்மா வந்து கேட்டுடுறாங்க. மகா சொன்னதை கேட்டு அப்படியே கனத்து போய் வந்து நிற்கிறாங்க அம்பிகா. என்ன மகா சொல்லிட்டு இருக்க, திரு உன் கழுத்துல தாலி கட்டினானா, இதெல்லாம் என்கிட்ட எதுவுமே நீங்கள் 2 பேரும் சொல்லவே இல்லையே, என்ன என்ன நடந்தது அப்படின்னு அம்பிகம்மா வந்து கேட்கும்போது திருமகா 2 பேரும் உண்மையை மறைக்க முடியாமல் நடந்ததை சொல்கிறாங்க. இதை கேட்ட அம்பிகா, வாழ்க்கையில் ஒரு தடவை தான்ப்பா கல்யாணம், அது நீ மகா கழுத்தில் தாலி கட்டிட்ட. ஆனால் என்னதான் இருந்தாலும் மகா தான் உனக்கு மனைவி, 2வது கல்யாணம் பண்ணிக்கிற பாக்கியம் உனக்கு கிடையாதுப்பா அப்படின்னு அம்பிகா சொல்கிறாங்க. இதை கேட்டதும் திருவும் மகாவும் தலையில் இடி விழுந்த மாதிரி நிற்கிறாங்க. ஐயோ அக்காவுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேங்கிறாங்க.